நாம் தமிழர் கட்சி தேர்தல் பரப்புரைக்கு போன ஒரு இடத்துல நீங்கள் இந்த இடத்துல பரப்புரை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரே சண்டை பிரச்சனை. எனக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா திமுக ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகுது, ஒரு பரப்புரை பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்கள நிறுத்தி மக்கள் கேள்வி கேட்குறாங்க, நியாயம் இருக்குது, புரிஞ்சிக்க முடியுது. திமுக கூட்டணியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களையும் நிறுத்தி மக்கள் கேள்வி கேட்குறாங்க, கொஸ்டின் பண்ணுறாங்க. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள், 4 ஆண்டுகளாக எங்கே போனீங்க, 5 ஆண்டுகளாக எங்கே போனீங்க, இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னெல்லாம் கொஸ்டின் பண்ணும்போது மக்கள் தான் பண்ணுறாங்கங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக திணறி ஓடிட்டுருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் எந்த அதிகாரத்திலையும் இல்லாத நாம் தமிழர் கட்சியை பார்த்து கொஸ்டின் பண்ணுறாங்க, நீங்கள் பரப்புரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியலையே, எங்கேயோ லாஜிக் இடிக்குது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வர்ற மாதிரி எனக்கு வந்துச்சு. அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த காணொலி. அதோடு சேர்த்து கடைசியாக ஒரு புள்ளி விவர பட்டியல். அந்த புள்ளி விவர பட்டியல் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர்த்துக்கு வயிற்றுச்சலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறதையும் இந்த காணொலி முடியும் போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி பரப்புரை, அந்த பரப்புரைக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது, பரப்புரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னால் நீங்கள் எதுவுமே எங்களுக்காக பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதையும் தாண்டி வேறு யாராவது சொல்கிறாங்கன்னா அந்த ஊர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கட்சிக்காரங்களை கிளின்னு கிழிச்சோன்னு வைங்களேன், அவங்களாம் ஐயே என்னவா இந்த கிளி கிழிக்கிற, கிளம்புமா இங்கிருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நாகப்பட்டினம் அந்த தொகுதியில் கார்த்திகா அவங்க பரப்புரை பண்ண போன ஒரு இடத்துல ஒரு கட்சி பிரச்சனை பண்ணியிருக்கு. நானும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது மக்கள் தான் ஏதோ கூடி கேள்வி கேட்குறாங்க போல் இருக்குது, மக்கள் தான் நீங்கள் எங்களுக்கு இதுக்கு முன்னால் வென்றுட்டு எதையுமே செய்யலை, இங்கே ரோடு போடலை, இங்கே பள்ளிக்கூட வசதி இல்லை, இங்கே ஆற்றை தூர் வரல, இங்கே அடிப்படை வசதிகளே இல்லாமல் நாங்கள்லாம் தவிச்சிட்ருக்கோம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை பார்த்து மக்கள் தான் கேள்வி கேட்குறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சியை பார்த்து இன்னொரு அரசியல் கட்சி அந்த தொகுதியிலேயே போட்டி போடுற இன்னொரு அரசியல் கட்சி நீங்கள் பரப்புரை பண்ணாதீங்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் எந்த கட்சின்னு பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கெல்லாம் தோணி இருக்கலாம், ஒருவேளை ரவுடி கும்பலாக இருக்கிற திமுக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சங்கி கூட்டமாக இருக்கிற பாஜக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் இல்லைன்னா அதிமுக காங்கிரஸ் இவங்க யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அதான் இல்லை. எனக்கே ஷாக்கு. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு நம்மளாம் பார்ப்போம் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் இன்னொரு கட்சியை பார்த்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி எனக்கு இருந்துச்சு. பாராளுமன்றத்தில் நீங்கள் பண்ணீங்களேன்னு தெரியாது, குறைஞ்சபட்சம் இங்கே ரோட்லையாவது வாயை திறந்து பேசுனீங்களே, யாப்பா சல்யூட்ரா உங்களுக்கெல்லாம். என்ன சம்பவம்னு பார்த்துட்டு வந்துருங்களேன். வேற எங்கேயா போய் வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் உள்ள நுழைய முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அங்க போய் சண்டை போட வேண்டியது, சேலத்துல போய் சண்டை போட வேண்டியதையா? நான் பேசுறதுல என்ன தப்புன்னு சொல்லணும். கங்காடியா வேலை பார்த்துக்கிட்டு உண்மையை சொன்னா உங்களுக்கு பொங்குதுன்னா இந்த லட்சத்துல அரசு நிர்வாகத்தை கொடுத்துட்டு வெக்கமா இல்ல? இந்த நிர்வாகத்தை ஒரு உண்மையான நிர்வாகத்தை கொடுத்துட்டு போறாரு. எங்களுக்கு எதிர்ப்பு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா தமிழர்கள் கொள்ளையடிச்சுட்டு. நீங்கள் பார்த்தது சின்ன தொகுப்பு தான். இது ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் நடந்திருக்கும் இந்த பிரச்சனை. இந்த 20 நிமிட பிரச்சனையில் அந்த தொலைக்காட்சி சுருக்கி போட்டிருந்தது, அது நான் கொஞ்சம் சுருக்கி போட்டிருக்கிறேன். இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுவதற்காக கார்த்திகா அவங்க போயிருக்காங்க. போன இடத்துல நீங்கள் என்ன எங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை, எங்கள் கட்சிக்காரரை நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, அவரு கொஞ்சம் ரோசக்காரரை வேற, திடீர்னு பால்டாயில் கீட்டாயில் குடிச்சிட்டாருன்னா யாருங்க பொறுப்பாகிறது அந்த உயிருக்குன்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒரே பிரச்சனை பண்ணி அதை எப்படியா தடுத்து நிறுத்தணும். இந்த அம்மா பேசுகிற பேச்சை நம்ம தலைவர், நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர், 4 முறை வென்ற உறுப்பினர் கேட்டார் அப்படின்னா என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பொங்கி எழுந்து அப்படியே போய் கேட்கும்போது அவங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க,
நான் கேட்குற கேள்விக்கு பதில் இருந்தால் பேசு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீ இங்கே ஒரு பெண் சிகப்பு கலர் சாரி கட்டு வந்து கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு வாய் பேசிட்டு இருக்கிறியா? பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கர்நாடகாவை சேர்ந்த காங்கிரஸ்காரன் ஒருத்தன் மேகதாது அணையை கட்டியே தீருவேன்னு சொல்கிறான். அதை எதிர்த்து வாய் பேச தெரியாத உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பேர் வந்து மா செல்வராஜ் ஒரு கேள்வி கேட்க துப்பில்ல வக்கில்ல என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க. நான் இங்கே நின்று அப்படி தான் பரப்புரை பண்ணுவேன். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா, பதில் சொல்ல முடியலையா, வாய் மூட்டு கிளம்புங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு போட்டு பேசினதில் அத்தனை பேருமே எல்லாத்தையுமே சேர்த்து பொத்திக்கிட்டு இருந்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட்டாக, அதாவது சீமான் 8 அடி பாஞ்சா அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுங்கிறதுக்கு பதிலாக சீமான் 8 அடி பாஞ்சா சீமானுடைய வேட்பாளர்கள் 16 அடி இல்லை எத்தனை அடி வேணால் பாய்வாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க கோவத்தை கர்ஜனையை கொட்டி தீர்த்துட்டாங்க. மீடியா முழுவதுமே நேற்று தான் செய்தி. இந்த செய்தி சீமானை விட பயங்கரமான கோவக்காரராக இருக்காங்களா இந்த பொண்ணு, யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே பாராளுமன்ற வேட்பாளராக நான் வெற்றி பெற்று அங்கே போனேன் அப்படின்னா அங்கே நான் பதவி ஏற்கும் விதம் மேதகு வே பிரபாகரன் பேரை சொல்லி தான் பதவி ஏற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதே மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. இப்போ மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை நிற்க வச்சு கேள்வி கேட்டதில் ஒருத்தர் மூஞ்சல் கூட இல்லை. எனக்கு என்ன டவுட்டுன்னா, பொதுவாக ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அந்த அரசியல் கட்சியில் பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க, பெண்கள் எல்லாருமே கலந்துருப்பாங்க. அத்தனை கூட்டத்திலையும் வந்து நின்று பேசின பீஸ் எல்லாருமே கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள். ஒரு அறிவுரைக்காக சொல்கிறேன், வயது முதிர்ந்தவங்களாக இருக்கீங்க. அந்த பெண் ஒரே ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க, அவங்களும் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் இல்லை நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிற நாம் தமிழர் கட்சி, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க கிளம்புங்க, இங்கே யார் வேணால் பரப்புரை சொல்லலான்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அவங்கள வந்து அந்த பக்கம் நகர சொல்கிறாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே இளைஞர்கள். என்ன தைரியத்தில் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க எனக்கு புரியல. ரொம்ப வயசானவங்களாக இருக்கீங்க, சரி இங்கே வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்குது, பக்குவம் இருக்குது. ஒருவேளை பாஜக கூட்டத்தில் போய் இந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா நாரடி அடிச்சிருப்பானுங்களே. அவங்க தான் வன்முறைக்கு பிறந்தவங்களாச்சே. இதே கேள்வியை திமுகவை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணீங்க பார்த்தீங்களா? திமுக அந்த மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணீங்க இல்லையா? அந்த நேரத்தில் திமுகவை நீங்கள் வந்து இங்கே பரப்புரை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் அடித்து கொண்டிருப்பாங்களே. இதெல்லாம் அங்கே செஞ்சுருக்க முடியுமா? அங்கே செய்ய முடியாத வேலையை ஏதோ இங்கே கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்கள்ட்ட வந்து செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. நாம் தமிழர் கட்சி மாதிரியே எல்லா கட்சியும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு எல்லாருமே என்னுடைய தாத்தா வயசு இருக்கும், என் அப்பா வயசு கூட இல்லை, என் தாத்தா வயசு இருக்க மாட்டிருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும். கம்யூனிஸ்ட்னாலே பொதுவாக எல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு வைங்களேன். நல்ல அரசியல் கட்சி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை, கொள்கை இல்லை. ஆனால் அந்த கொள்கைகள் இப்போ இருக்கா இல்லையாங்கிறத கார்த்திகா அவங்க கேட்ட கேள்விகளுக்கே உங்களுக்கு பதில் இருக்காது. எனக்கு என்ன சந்தேகம்னா, கார்த்திகா அவங்கள்ட்ட போய் மார்க்சிசத்துக்கு பண்ணுற துரோகம், நீங்கள் ஃபிடல் காஸ்ட்ரோக்கு பண்ணுற துரோகம், நீங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு பண்ணுற துரோகம், உங்கள் கொள்கைகளுக்கு பண்ணுற துரோகம், நீங்கள் பண்ணுறது எல்லாமே துரோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பேரெல்லாம் சொன்னீங்க பாருங்க, அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியுமானே தெரில. ரொம்ப பாவமாக இருக்காங்க அவங்கள பார்த்தா. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பிரச்சனைகளை நாம் தமிழர் கட்சி அடிச்சு இன்னி ஒரு சம்பவம் சொல்லணுங்க. கார்த்திகா அவங்க பண்ண ஒரு இந்த டக் லைஃப் மூமெண்ட்டா, அந்த மூமெண்ட் மாதிரி இந்த வீடியோ பாருங்களேன். திமுகவுடைய தேர்தல் பரப்புரைக்காக அமைக்கப்பட்ட அலுவலகத்துக்கே போய் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு துணிச்சல் இருக்குது. இப்போ இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படியாப்பட்ட ஒருத்தங்கள்ட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணலாமா அப்படிங்கிறத கேள்வி. எனக்கு அரசியலில் ஒரு சின்ன ஆர்வம் வர்றதுக்கு அடிக்கல் துவக்க புள்ளின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு வந்ததுக்கு காரணம் கம்யூனிஸ்டை சார்ந்த ஒரு நண்பர் மூலிமா தான். அவர் தான் ஆரம்ப காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட்டுக்குன்னு சொல்லி சில புத்தகங்களெல்லாம் அவங்களுக்குன்னு சொல்லி செய்தித்தாள்கள்லாம் வரும். அந்த செய்தித்தாள்களில் மாதச்சந்தா மூலிமா அவர் பணம் கட்டி எனக்கு வாங்கி தந்து இதை படிங்கன்னு சொல்லுவார் 2010 காலகட்டங்களில். அப்படி வாங்கி படிக்கும் போது தான் எனக்கு அரசியல் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க ஆரம்பித்தேன், அரசியலை கவனிக்க ஆரம்பித்தேன். அப்படியாப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி, ஒருவேளை அந்த நண்பரை நான் பார்க்கலன்னு வைங்களேன், சந்திக்கலன்னு வைங்களேன், அந்த மாதிரி இப்போ நான் உட்காந்து இங்கே அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதோ, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதோ, அரசியலை கவனிச்சுட்டு இருக்கிறதோ இருந்திருக்க மாட்டேன். திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றி வாக்கு செலுத்திட்டு நான் பாட்டு கடந்து போயிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு அரசியல் பார்வை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு கம்யூனிஸ்டை சார்ந்த ஒரு தோழர். அப்படியாப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை
இன்றைக்கி சின்ன பின்னமாகி செதஞ்சு போய் நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள். தொழிலாளிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட உங்கள் சித்தாந்தங்கள் இன்றைக்கி முதலாளியின் பக்கம் சாயுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கேவலம். இந்த கேவலத்தை எல்லாம் சுமந்துட்டு மக்கள் நலனை பற்றி யோசிக்காமல், மக்களுக்காக இல்லாமல், அந்த தொகுதியில் சரியான சாலை வசதி இல்லை, பள்ளிக்கூட வசதிகள் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, நீர் வசதி இல்லை, எந்த வசதியுமே இல்லாத இத்தனை ஆண்டுகளாக 4 முறை கம்யூனிஸ்ட் தான் அங்கே பாராளுமன்ற உறுப்பினராமா. என்னத்துக்கா சாதிச்சு கிழிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கெல்லாம் நீங்களாம் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு தெரில. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பெண் வேட்பாளர்களெல்லாம் வந்து பயங்கரமான தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அக்கா காளியம்மாளங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கெட்சு போட்டு அவங்கள விளம்பரப்படுத்துறதுக்கான உண்டான வேலையை திமுக செஞ்சிருச்சு. போன வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அந்த மேட்டரில். இப்போ கார்த்திகா இவங்களே இந்த மாதிரி ஏதோ கார்னர் பண்ணி திமுக கூட்டணியை வளர்த்தையும் விடுது. இதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்னொரு பக்கம் போனோம் அப்படின்னா வீரப்பனுடைய மகள் வித்யாராணி அவங்ககிட்டையும் போய் புதிய தலைமுறை ஒரு பேட்டி கேட்குறாங்க. என்ன சம்பவம்னு பார்க்கும்போது அவங்க குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்கள்னு சொல்லி அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகளெல்லாம் பரப்புதாமா. டேய், உங்களுக்கெல்லாம் அது லாஜிக்காக இருக்காடா? தன்னுடைய தந்தை அவர் எதுக்காக அந்த குற்றத்தை பண்ணார், ஏன் அந்த குற்றத்தை பண்ணார், யாருக்காக பண்ணார், இந்த வரலாறுலாம் எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு யானையை கொன்னார், தந்தத்தை வெட்டினார், விற்றார், சந்தன மரத்தை வெட்டினார், விற்றார், யார்கிட்ட விற்றாருங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் எவனாலையும் பதில் சொல்ல முடியல. நீங்கள் எப்படி நீங்கள் அவங்களுடைய தொடர்பே இல்லாத, வீரப்பனாருடைய தொடர்பே இல்லாத அவருடைய மகள் குற்ற பின்னணியில் இருக்கிறவங்கன்னு எப்படி பரப்புரை பண்ணுறீங்க? மனசாட்சி வேண்டாமா உங்களுக்கெல்லாம்? இப்போ நான் தவறு செய்கிறதுக்கு என் மகன் பொறுப்பாவானா? அது இன்னும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சொத்து பட்டியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீரப்பனாருடைய செல்வங்கள்லாம் வந்து இவங்கள்ட்ட தான் இருந்திருக்கும் அப்படின்னு நிறுவிங்க அப்படின்னு பகிரங்கமாக சவால் விடுறாங்க வீரப்பனாருடைய மகள் வித்யாராணி. இல்லை, கிரிமினல் குற்ற பின்னணினா எனக்கு புரியலைங்க. எந்த ரீதியில் என்ன கிரிமினல் குற்ற பின்னணியின் கீழே கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என் தந்தைக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு நேரடியாக என் தந்தையை பார்த்தது கூட கிடையாது. ஒரே ஒரு டைம் பார்த்துருக்கேன். அவர் கூட ஒரு 2 நாள் கூட செலவழித்தது கிடையாது. மக்கள் முன்னாடி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு குடும்பத்தோட எத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்ணி நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம். மறைவாக தான் இது வரைக்கும் வளர்ந்துருக்கோம். இப்போ தான் ஏதோ குரல் கொடுக்க வெளியில் வந்திருக்கோம். அதுவும் மக்களுக்காக நம்ம வந்து நின்ற முடியாதா? ஏன்னா எங்களோட பாதிப்பு அதிகம், எங்களோட வலி அதிகம், எங்களோட வேதனை அதிகம். அதை எல்லாத்தையும் நாங்கள் உணர்ந்ததுனால, மக்களின் இடத்துலேருந்து நாங்கள் யோசிக்கிறதுனால ஒரு நேர்மையான அரசியல் கொடுத்துட முடியாதான்ற ஒரு தேடலில் வெளியில் வந்து நிற்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துகிறாங்கன்னா அது அவர்களின் செயல். அது இல்லை, உங்களை விட, என்னை பழி சொல்லும் உங்களை விட வீரப்பனாரின் மகள், வீரப்பன் வந்துட்டு இப்படி திசை திருப்பி விடாமல் இருந்திருந்தா அவர் எப்படி இருந்திருப்பாருன்ற எக்ஸாம்பிளை நான் வாழ்ந்து காமிக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பெண் வேட்பாளர்கள் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களை அடித்து ஒடுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த எதிர்கூட்டங்களெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஒரு சின்ன புள்ளி விவரம், மொத்தமாக நம்ம தொகுதியில் 39 தொகுதி, தமிழ்நாட்டில் மட்டும் பாண்டிச்சேரி சேர்த்தாமல் 39 தொகுதி. அதில் மொத்த வேட்பாளர்கள் ஆண்களும் பெண்களும், கட்சி சார்ந்தும் கட்சி சாராத சுயேட்சை வேட்பாளர்களும் 950 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் பெண் வேட்பாளர்கள் 75 பேர். மொத்தமாக 950 பேரில் 75 பேர் தான் பெண் வேட்பாளர்கள். 10% கூட இல்லை. கட்சிகள் சார்பாக நிறுத்தப்பட்ட பெண் வேட்பாளர்கள் 41 பேர். இதில் சுயேட்சையாக நிற்கிற ஆண் பெண் வேட்பாளர்கள் 609 பேர். அதில் சுயேட்சையாக நிற்கிற பெண் வேட்பாளர்கள் 34 பேர், 5.5%. இதெல்லாம் ஒரு புள்ளி விவர கணக்கு. இதில் கட்சிகள் மொத்த வேட்பாளர்கள் கட்சி சார்பாக நிற்கிற திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, இப்படி கட்சி சார்பாக நிற்கிற மொத்த வேட்பாளர்கள் 341. அதில் பெண் வேட்பாளர்கள் வெறும் 41, 12%. அந்த 12%, அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக 39 பேரில் 19 பேர் பெண் வேட்பாளர்கள், 48.75%. பாண்டிச்சேரியிலும் பெண் வேட்பாளர்கள் தான். 40ன்னு கணக்கு எடுக்கும்போது பாதிக்கு பாதி கணக்கு, 39ன்னு கணக்கு வரும்போது இங்கே 19 பெண்கள் நிற்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு சாதனையை, எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இங்கே பெண்களுக்காக, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்திற்காக நாம் தமிழர் கட்சி செஞ்சுருக்குங்கிறத பாருங்கள். இதில் மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கிறதை பார்க்கணும் இல்லையா? இதில் பாமக 10க்கு 3, காங்கிரஸ் 9க்கு 2, பாஜக 19க்கு 3, திமுக 21க்கு 3, அதிமுக 33க்கு 1. இதெல்லாம் இவங்க கொடுக்குற பெண்ணுரிமை, சமூக நீதி, இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலான்னு வைங்களேன். இதில் விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், குக்கர் சின்னம், அப்புறம் யாருப்பா
பாமக இந்த மாதிரி கட்சிகள் இருக்கு பாருங்க, இவங்கெல்லாம் யாருமே பெண் வேட்பாளர்கள் நிறுத்தவே இல்லை. பெண் வேட்பாளர் நிறுத்தின கட்சிகளை பற்றி பார்த்துட்டோம். இதில் நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்தபடியாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கட்சி சொல்லணும்னா பாமகவை சொல்லலாம். பெண்ணுரிமை அப்படின்னு ஒன்று பேசணும், பெண்ணுரிமையை பற்றி பேசணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு முழு உரிமை இருக்குது. அதை தாண்டி ஒரு கட்சி பேசலாம்னா பாமக பேசலாம். இந்த திமுக கொத்தடிமைகள், திமுகவை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த பெண்ணுரிமை சமூக நீதினு பேசி ஆட்டிட்டு வந்துடாதீங்க. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சொல்லலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு பெண் பாட்டி அவங்களும் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணாங்க. பரவாயில்ல, அவங்க கட்சியில் பெண்களெல்லாம் இருக்காங்களா, அதுவும் வயசான பெண்கள் இருக்காங்கிறது மிகப்பெரிய பெருமையான விஷயந்தான். இப்படி பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்கான அரசியலை, பெண்களுக்கான அங்கீகாரத்தை, பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும் நாம் தமிழர் கட்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பெண்களை பலவீனப்படுத்தணும், பெண்கள் வேட்பாளர்களை பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கத்திற்காகவே காளியம்மாவை டார்கெட் பண்ணாங்க, இங்கே கார்த்திகாவை டார்கெட் பண்ணுறாங்க, அடுத்ததாக வீரப்பனாருடைய மகளை டார்கெட் பண்ணுறாங்க. இப்படி கோவை தொகுதி, கன்னியாகுமரி தொகுதி எங்கெல்லாம் பெண்கள் நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் அடுத்தடுத்து டார்கெட் பண்ணி ஏதாவது செய்தியை மக்கள் மத்தியில் நெகட்டிவ் இம்பேக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த பரப்புரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காக செயல்பட்டது மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கொள்கையை, உங்களுடைய சித்தாந்தத்தை நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச நல்லதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி மேலே அவதூறு பரப்பணும், நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்துக்கு பரப்புரைக்கு இடையூறு பண்ணணும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை பலவீனப்படுத்தணும், அவங்க மேலே தவறான செய்திகளை பரப்பணும்னு நினச்ச முயற்சி பண்ணிங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு தான் நெகட்டிவாக வந்து விழும். திரும்ப அதான் சொல்கிறோம். இங்கே தேமுதிகவில் இருந்த விஜயகாந்தை வீழ்த்தலாம் அப்படின்னு நினச்ச மாதிரி சீமானவர்களை வீழ்த்த முடியாது. காலம் மாறிடுச்சு. உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற மாதிரி எங்கள் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. உங்கள் கையில் டெக்னாலஜி இருக்கிற மாதிரி எங்கள் கையிலையும் டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்களோ அதே ஆயுதத்தை நாங்களும் கையில் எடுப்போம். இது ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தெளிவாக ஒவ்வொரு யூடியூப் சேனலில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனாலும் திரும்ப நீங்கள் எதான் பண்ணுவீங்க அப்படின்னா நாங்களும் திரும்ப தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். மேலும் நல்ல கனவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.